Welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது self induction of a long solenoid பார்க்க போறோம். ஓகேவா? So consider a long solenoid. இதுதான் வந்து long solenoid. Of length L, area cross section area A, number of turns வந்து N. சொல்ல புரியுதுங்களா? So நம்ம என்ன பண்ணிரோம்? Consider a long solenoid whose length is L, cross section area A and number of turns is N. இதுதான் first paragraph. சொல்ல புரியுதா? எந்த ஒரு வயர்லயும் கரண்டா பாஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் இப்போ இதுல பாஸ் ஆகுது இப்போ கரண்ட் இதுல பாஸ் ஆகுது எந்த வயர் உள்ள கரண்ட் பாஸ் ஆனாலும் என்ன ஃபார்ம் ஆயிடும் இது மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆயிடும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு வயர்ல கரண்ட் உள்ள போச்சுன்னா என்ன கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இதுல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆயிருக்கு சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு எழுத போறேன் நான் B அப்ப B ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு உருவாயிருக்கும் μ0 Ni நல்லா புரியுதுங்களா அப்ப எப்பலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகுதோ அப்பலாம் எதுவும் ஃபார்ம் ஆயிடும் எனக்கு ஃப்ளக்ஸும் ஃபார்ம் ஆயிடும் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது B டாட் A அப்ப B டாட் A என்ன எழுதலாம் நானு BA cos θ எனக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகணும் சோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் தான் cos θ 1 ஆ மாறணும் cos θ எப்போ 1 ஆ மாறும் θ 90 டிகிரி ஆக்சுவலா 1 ஆ மாறும் சோ அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு ஃப்ளக்ஸ் = BA நல்லா புரியுதா ஃபர்ஸ்ட் சொன்னத சொல்லுங்க நீங்க ஒரு வயர்ல கரண்ட் உள்ள பாஸ் ஆச்சுனா என்ன ஃபார்ம் ஆயிடும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிடும் அங்க தான் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சோ கரண்ட் உள்ள போகுது அந்த சாலினாய்டு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிடுச்சு நல்லா புரியுதுங்களா சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆச்சுனா அதோட ஃபார்முலா μ0 Ni மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் கிரியேட் ஆச்சுனாவே கூட என்ன ஃபார்ம் ஆயிடும் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆயிடும் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா B டாட் A சோ B டாட் A என்னதெல்லாம் BA cos θ எனக்கு மேக்ஸிமம் வேணும் சோ cos θ வந்து 1 அதாவது θ வந்து 90 சோ B வந்துருச்சா சோ B க்கு என்ன ஆன்சர் எனக்கு μ0 Ni so A அப்படியே இருக்கு இதான் எனக்கு ஃப்ளக்ஸ் இது வந்து எனக்கு இந்த ஒரு டேனுக்கு எழுதிருக்கேன் எதுக்கு எழுதிருக்கேன் இந்த ஒரே ஒரு டேனுக்கு எழுதிருக்கேன் அது மாதிரி எத்தனை டேன் இருக்கு என்கிட்ட n நம்பர் ஆஃப் டேன்ஸ் இருக்கா so n இன்ட்ரோடியூஸ் பண்றேன் இங்கேயும் n இந்த பக்கமும் n பக்கா புரியுதா so இந்த n ன்றது எதை மென்ஷன் பண்ணுது பாத்தீங்கன்னா எனக்கு nl மென்ஷன் பண்ணுது n ன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் l ன்றது லெந்த் ஆஃப் solenoid so இந்த n நான் ரீப்ளேஸ் பண்றேன் நானு nl ரீப்ளேஸ் பண்றேன் nl μ0 Nia பக்காவா so இது ஈக்குவேஷன் 1 அடுத்து செல்ஃப் இண்டக்ஷனோட ஃபார்முலா டெஃபினிஷன்ல n5 = Li இது ஈக்குவேஷன் 2 so ரெண்டு ஈக்குவேட்டிங் பண்ணலாமா therefore Li = μ0 n² Lai so I கட் ஆயிடுச்சு எனக்கு so I கேன்சல் ஆயிடுச்சு so ரிமைனிங் என்ன இருக்கு L = μ0 n² La so இந்த செல்ஃப் இண்டக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா L A வை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்புறம் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதாவது ஜியோமெட்ரி ஆஃப் தி solenoid டிபெண்ட் பண்ணிருக்கு எதை டிபெண்ட் பண்ணி அதான் அந்த லைன் மென்ஷன் பண்ணிருப்பான் உங்க புக்ல செல்ஃப் இண்டக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரி ஆஃப் தி solenoid ஜியோமெட்ரி என்ன சொல்றான் அந்த solenoid லெந்தை சொல்றான் ஏரியாவை சொல்றான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்றான் so அதுதான் ஜியோமெட்ரி நெக்ஸ்ட் முன்னோட் டேர்ம் இருக்கு பாருங்க μ0 இருக்கா சோ அந்த செல்ஃப் இண்டக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியோ இருக்கு எனக்கு அந்த உள்ள வைக்கிற மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியோ இருக்கு ஓகேவா சோ உள்ள எந்த மீடியம்ல வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணியோ இருக்கு இது μ0னா நமக்கு ஏர் ஆர் வேக்கம் போடுவோம் சோ அதர் மீடியம் வந்தா இந்த μ என்ன மாறிடும் எல்லாம் மாறிடும் therefore L = μ n² La மாறிடும் இதுதான் செல்ஃப் இண்டக்ஷன் பக்கா புரியுதா சோ செல்ஃப் இண்டக்ஷன் ஒண்ணும் இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்றேன் கவனிங்க அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன பார்க்க போறோம் மியூச்சுவல் இண்டக்ஷன் between two long coaxial இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க என்னது coaxial solenoid coaxialனா ஒரே ஆக்சிஸ்ல பாருங்க ஒரே ஆக்சிஸ் அது ஒரு கோடு அதுலயே ரெட் கலரா ஒரு solenoid இருக்கு அப்புறம் ப்ளூ கலர்ல ஒரு solenoid இருக்கு பாருங்க சோ ஒரே ஆக்சில்ல ரெண்டு solenoid இருக்கும் இருந்தா இப்ப என்ன சொல்வாங்க coaxial solenoid நல்லா புரியுதுங்களா சோ அந்த கோஆக்சியல் solenoid மியூச்சுவல் இண்டக்ஷன் நான் கண்டுபிடிக்க போறேன் இப்போ நம்ம போர்ட்ஸ்ல கிட்ட ரெண்டு solenoid இங்க பிரச்சனை இல்ல ஒரே solenoid தான் சோ ஒரே solenoid சோ நாம BE IE N ன்னு எல்லாம் ஒரே பேர் தான் ஆனா இப்போ நம்ம கொடுக்க போறது ரெண்டு solenoid சோ A1 ஒன்னு இருக்கு ப்ளூ கலர் இருந்து A1 அதோட ஏரியா பெருசு சரியா ப்ளூ கலர்ன்றது ஏரியா 1 ரெட் கலர்ன்றது ஏரியா 2 ஆனா லெந்த் ரெண்டுக்கும் சேம் தான் சோ லெந்த் பிரச்சனையே இல்ல ரெண்டுக்குமே இல்லாது ரெட் கலருக்கும் லெந்த் ஒன்னு தான் ப்ளூ கலருக்கும் லெந்த் ஒன்னு தான் சோ ஏரியா டிஃபர் ஆகுது சோ இந்த டயக்ராம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இத பேஸ் பண்ணி தான் போட போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் என்ன போட போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் solenoidல கரண்ட் உள்ள நான் பாஸ் பண்றேன்ப்பா ஃபர்ஸ்ட் கரண்ட்ட பாஸ் பண்றேன் ரமணா படத்தை சொல்லுவாங்களா இங்க அடிச்சாங்க ஒலிக்கொன்னு
ஸோ A1ல கரண்ட்டை பாஸ் பண்ணா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் எங்கே வந்துடும்? A2ல வந்துடும். சொல்ல புரியுதா? இது பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். நான் A1ல கரண்ட்டை கொடுக்குறேன், இப்போ ஃப்ளக்ஸ் எதில் வந்துடும்? A2க்கு வந்துடும். ஸோ புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் A1 கன்சிடர் பண்ணுறேன், A1ல கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ A1ல கரண்ட்டை பாஸ், இதை A1ல கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணனா கிரியேட் ஆகும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். சொல்ல புரியுதுங்களா? A1ல கரண்ட்டை பாஸ் பண்ணனா எனக்கு என்ன உருவாயிடும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிடும். எதில்? ஃபர்ஸ்ட் இதில். ஸோ அது என்னன்னு சொல்ல நான் B1 சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்ல போகிறேன்? அதை B1 ஈக்குவல் டு மியூ நாட் N1 I. சரியா? இதே மியூ நாட் Ni இங்கே ஐக்கு வந்து I1 போடுறேன். ஸோ அப்போ எவ்வளோ கிரியேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வானில? B1 ஈக்குவல் டு மியூ நாட் N1 I1. இப்போ ஃபர்ஸ்ட்ல தான் கரண்ட்டை பாஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட்ல தான் நான் அடிக்கிறேன். அடிச்சா எங்கே வலிக்கும்? ரெட்டுக்கு வலிக்கும். ஸோ ரெட்டோட ஃப்ளக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃப்ளக்ஸ் Q1 ஈக்குவல் டு ரெட் கலர். ஸோ நான் ரெட் கலரே போடுவா அதுக்கு. ஸோ கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான், அப்போ உங்களுக்கு நல்லா புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நான் ரெட் கலரே யூஸ் பண்ணுறேன். அப்போ ஃப்ளக்ஸ் Q1 அப்படின்னு அர்த்தம் செகண்ட் சாலினாய்டில் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். ஸோ 1ல கரண்ட்டை பாஸ் பண்ணால் 2ல எனக்கு ஃப்ளக்ஸ் உருவாகுது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன போட போகிறோம்? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா B1 A2. ஸோ B டாட் ஏனா BA காசிட்டா வரும், நம்மளுக்கு தீட்டா மேக்ஸிமம் வேணும். ஸோ காசிட்டா ஒன்று ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுரும். B1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும் எனக்கு? மியூ நாட் N1 A2 I1. நல்லா புரியுதுங்களா? ஸோ நான் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சா செகண்ட் சாலினாய்டு. செகண்ட் சாலினாய்டு எத்தனை டர்ன் சுற்றி இருக்கேன் நான்? N நம்பர் ஆஃப் டர்ன் சுற்றி இருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன் நான்? N2 ஃப்ளக்ஸ் Q1 ஈக்குவல் டு N2 மியூ நாட் N1 A2 I. நல்லா புரியுதுங்களா? ஸோ N2ன்றது என்னது எனக்கு? இப்போ N2ன்றது என்னவாயிடும் எனக்கு? N2 எல்லாம் மாறிடும். என்ன மாறிடும்? N2L. இங்கே பார்த்தோம்ல அதே தான். இங்கே Nக்கு என்ன பார்த்தோம்? NL அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். N2L எல்லாம் ரெண்டு டேம், அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் ஆர்டர் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை மியூ நாட் எழுதிக்கோங்க. மியூ நாட் N1 N2 L A2 I1. இதுதான் எனக்கு ஈக்குவேஷன் 1. நல்லா புரியுதுங்களா? பை டெஃபினிஷன் போடுவோம்ல as usual. நம்ம டெஃபினிஷன் எழுத போகிறோம். நம்ம N2 2 1 இதோட டெஃபினிஷனாக வரும் மியூச்சுவல் இண்டக்ஷன் 2 1. புரியுதுங்களா? I1 வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவலிங் பண்ணலாமா? ஸோ M21 I1 ஈக்குவல் டு மியூ நாட் N1 N2 L A2 I1. ஸோ I1 கட் ஆயிடுச்சா? ஸோ மிச்சம் இருக்குது ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு செகண்ட் சாலினாய்டில் உருவாகிற மியூச்சுவல் இண்டக்ஷன். நல்லா புரியுதுங்களா? டவுட் இருக்கா? இப்போ நான் என்ன போட போகிறேன்னா ஃபர்ஸ்ட் சாலினாய்டு போட போகிறேன். என்ன போட போகிறேன்னு? ஃபர்ஸ்ட் சாலினாய்டு. ஸோ இப்போ வந்து இதில் இப்போ செகண்டில் வந்து எனக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் வந்துருச்சா? இப்போ செகண்ட் சாலினாய்டில் வந்து எனக்கு என்ன வந்து B கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நான் போட போகிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ B2 ஈக்குவல் டு அதில் ஃப்ளக்ஸு ஃப்ளக்ஸு 1 2. அதாவது என்ன அர்த்தம்? ப்ளூ கலரில் கிரியேட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ரெட் கலர். ஸோ ரெட் கலர்னால ப்ளூ கலரில் ஃப்ளக்ஸ் உருவாகுது. ஸோ அது எப்படி எழுதுவேன் நான்? B2 A1 போட்டக்கூடாது, A2 தான் போடணும். இங்கே தான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. இங்கேயும் நான் A2 தான் யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் நான் A2 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஏரியா வரைக்கும் தான் வரப்போகுது. எனக்கு A1 கவர் பண்ண போகிறது கிடையாது. அது கரெக்டா? ஸோ எனக்கு ரெட் கலர்னாவோ அந்த அளவு மட்டும்தான் ப்ளூ கலர் லிங்க் ஆகும், அதுக்கு மேலே எனக்கு லிங்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால B2 A2 தான் போடணுமே தவிர நீங்கள் B2 A1 எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறாதீங்க. இங்கே B1 A2 போட்டேன், அப்போ இங்கே B2 A1 போடணும் போட்டுறக்கூடாது. இங்கேயும் எனக்கு என்ன வரும்? A2 தான் வரும். அதுக்கு தான் அந்த பேராகிராஃப் கொடுத்துருவான் புக்கில், அதை கன்சிடர் பண்ணி படிச்சு பாருங்க. சொல்ல புரியுதுங்களா? ஸோ ஃப்ளக்ஸ் 1 2 டான்ஸ் என்னது? B2 A2. நல்லா புரியுதா? B2க்கு என்ன போடுவோம் நம்ம? மியூ நாட் N2 A2 I2 போடுவோம். கரெக்டா? ஸோ இங்கே எப்படி B1 போட்டோம் அதே மாதிரி B2க்கு எழுத போகிறோம் நம்ம. இதில் என்ன போகிறேன்? N நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேர்க்க போகிறேன். அப்போ N1 ஃப்ளக்ஸ் 1 2 ஈக்குவல் டு N1 மியூ நாட் N2 A2 I2. நல்லா புரியுதா? இப்போ N1 என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் நான்? N1க்கு N1L, ஏன்னா லென்த் சேம் தான் எனக்கு. மியூ நாட் N2 A2 I2. புரியுதா? இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன்பா. இப்போ பை டெஃபினிஷன்
N1 flux 1 2 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் 1 to I2 இருக்கும் கரெக்டா இது ஈக்குவேஷன் 4 3 and 4 ஈக்குவேட்டிங் பண்ணலாமா 3 4 ஈக்குவேட்டிங் என்ன வரும் N1 flux 1 2 equal to N1L mu naught N2 A2 I2 புரியுதா சாரி இந்த இடத்துல போடணும் mu 1 to I2 போடணும் ஸோ I2 I2 கேன்சல் ஆயிடுமா மிச்சம் என்ன இருக்கும் mu 1 2 equal to ஆர்டர் எழுதிக்கோங்க mu naught N1 N2 L A2 ஸோ ரெண்டுக்குமே எப்படி இருக்கு நம்மளுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் சாரி லைன் தப்பா போட்டிருக்கேன் எப்படி வருது உங்களுக்கு சேமா வந்திருக்கா ஸோ 1 2 ஓட ஆன்சரும் பாருங்க 2 ஓட ஆன்சர் எப்படி இருக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு ஸோ இந்த டெரிவேஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது பப்ளிக்கு கேட்குற கொஸ்டின் ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்